என்ஐ வைஸ் அட்மிஷனில் காம்படிஷனை எப்படி பீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டியூட் என்கிட்ட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தவங்க என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காம்படிஷனை பீட் பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து பெரிய பெரிய ஸ்கூல்ஸே வந்து என்ஐஎஸ் அக்ரிடிஷன்ஸ் எடுத்து டேரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல் கேம்பஸ்லேயே சிபிஎஸ்சி ஃபீஸ் வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட போகிற அட்மிஷன்ஸை விட என்கிட்ட தான் அட்மிஷன்ஸ் அதிகமாக வருது. ஏன் அப்படின்னா 10 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஎஸ் ப்ராடக்ட் தரமான ப்ராடக்ட், நாங்கள் கொடுக்குற சர்வீஸும் தரமான ப்ராடக்ட். ஆனால் மக்கள் எல்லாம் ஏன் எங்ககிட்ட வராங்க அப்படின்னா, இதை வந்து நான் கன்சிஸ்டண்டாக என்னுடைய முகத்தை வச்சு நான் மார்க்கெட் பண்ணிகிட்டே இருக்கேன். மக்களுக்கு நல்ல என்ஐஎஸ் ப்ராடக்ட் நல்ல சர்வீஸ் யார்கிட்ட எடுத்துன்னு போகும் டக்குனு ஏன் முடிச்சு தான் ஞாபகம் வரும். ஸோ இதுங்களா, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, பெஸ்ட் நோன் பீட்ஸ் த பெஸ்ட். சரியா, பெஸ்ட் நோன் பீட்ஸ் த பெஸ்ட். யாருடைய முகம் வந்து கஸ்டமருடைய மனசில் மிஞ்சிருக்கோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ஐஎஸ்ல ப்ராடக்ட்டையும் சர்வீஸை எடுக்கணும்னு ஆசைப்படும்போது கஸ்டமர் முகம் ஞாபகம் வரணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய காம்படிட்டர் நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, பெஸ்ட் நோன் பீட்ஸ் த பெஸ்ட். அண்டர்ஸ்டுட்? ஸோ இது வந்து எதுக்காக அந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, எனக்கு கீழே இருக்கிற சேல்ஸ் டீம்ஸுக்கும் ஓகேங்களா, ரெண்டாவது வந்து என்கிட்ட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தவங்களும் என்ஐ வைஸ் என்கிட்ட எடுத்துகிட்டு பட் அவங்களால பிக்கப் பண்ண முடியல. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸுக்கும் நான் ஒரு காம்படிட்டர். ஏன்னா பெஸ்ட் நோன் பீட்ஸ் த பெஸ்ட் இதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இதை கன்சிஸ்டண்டாக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.